நேயர்களுக்கு அன்பும் நன்றிகளும். தாவேகா பொதுக்குழுவில் நடந்த 7 விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல காப்பி பேஸ்ட். தெலுங்கு நடிகர் பவன் கல்யாண் ஜனசேனா கட்சியின் நிறுவனர், ஆந்திராவின் துணை முதல்வராக இருக்கிறார். அவர் ஒரு முறை நிகழ்ச்சியில் பேசும்போது மென் மே கம் அண்டு மென் மே கோ பட் ஐ கோ ஆன் ஃபார் எவர் என்ற ஆல்ஃபர்ட் லார்ட் டென்னிசனின் கவிதையை மேற்கோள் காட்டினார். அதே கவிதை வரிகளை தாவேகா பொதுக்குழுவில் பேசிய விஜய் கவிஞரின் பெயரை ஆல்ஃபர்ட் லார்ட் டென்னிசனுக்கு பதிலாக வில்லியம் பிளாக் என மாற்றிச் சொன்னார். கவிதையை பாடியவர் கவிஞரை மாற்றிவிட்டார். லார்ட் டென்னிசன் போயிங்களாக men may come men may go but I go on forever. Before concluding my speech, few words from William Blake. Men may come men may go but I go on forever. பவன் கல்யாணின் அரசியல் அடிச்சுவற்றை பின்பற்றி விஜயும் அரசியலுக்கு வந்திருக்கலாம். அதற்காக அவர் பேசிய உரையெல்லாம் ரீமேக் செய்ய வேண்டியதில்லை. சினிமா என்றால் ரீடேக் போகலாம். ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தவருக்கு வேலை போகுமா என தெரியவில்லை. 2. தாவேகா ப்ரமோஷன். சேலம் மத்திய மாவட்டத்தைச் சேர்ந்த பெண் நிர்வாகி நந்தினி பேசும்போது எல்லா பக்கமும் டாஸ்மாகை திறந்து வச்சிருக்காங்க, பெண்களுக்கு எங்கேயும் பாதுகாப்பே இல்லை, எங்கள் அண்ணன் 2026 மொத்தமாக எல்லாத்துக்கும் தீர்வு கொடுப்பார், நம்ம கஷ்டத்தை சரி பண்ணுவாங்க என்றார். இந்த நந்தினி அவருடைய உரைக்கு பிறகு அவர் பேசிய பழைய வீடியோக்கள் சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது. வீட்டு உபயோகப் பொருட்கள், வாகனங்கள், உடைகள் ஆகியவற்றுக்காக அவர் விளம்பரம் செய்யும் வீடியோக்கள் அடுத்தடுத்து வெளியாகின. ஏசி, வெட்டிங் கலெக்ஷன், 2 வீலர் வாங்குவது போல தாவேகாவிற்கு ப்ரமோஷன் பண்ணியிருக்கு இந்த பொண்ணு. நம்ம கஷ்டத்தையும் சரி பண்ணுவாங்க, உங்க கஷ்டத்தையும் சரி பண்றதுக்காக நம்ம அண்ணா இருக்காங்க. எங்களுடைய கடைசி ஹோப் நீங்க மட்டும்தான். வெயிட் பண்றீங்க? ஈஸியா ஏசி வாங்க, டார்னிங் வாங்க. நீங்க ஆன்டிக் வெட்டிங் கலெக்ஷன்ஸ் வாங்கணும்னு யோசிச்சாலே நீங்க வர வேண்டிய இடம் நம்ம ஏஎம்ஆர் சிமங்கலை ஜுவல்லர்ஸ் தாங்க. நீங்க வண்டி வாங்கினாலே போதும், உங்களுக்கு இண்டக்ஷன் ஸ்டவ் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. 3. பலூன் வழக்கறிஞர் அணி. தாவேகா பொதுக்குழுவில் பலூன் கதை ஒன்றை சொன்னார் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த். பொதுக்குழுவிற்கு வெளியே ஏற்பாடு செய்தவர் மாவட்ட செயலாளர் தாமு. அவரை பற்றி உயர்வாக பேசும்போது, பலூன் விட்டனே, அதை எப்படியாவது வாங்கி கொடுங்கனே என என்னிடம் சொன்னார். பலூன் தானடா, போகட்டும் என நான் சொன்னேன். சாதாரண பலூன்னா விட்டுட்டு போயிடுவேனே, என்னோட தலைவரோட படம் போட்ட பலூனை போலீஸ் எடுத்துகிட்டு போயிட்டாங்கனே, அந்த பலூனை எப்படியாவது வாங்கி கொடுங்கனே என சொன்னார். அதற்கு நமது வழக்கறிஞர் அணி இருக்கு, கவலைப்படாதே என சொன்னேன் என்று புலங்காகிதம் அடைந்திருக்கிறார் புஷி ஆனந்த். அண்ணே, நான் ஒரு பலூன் விட்டேனே, அந்த பலூனை எப்படியாவது வாங்கி கொடுன அப்படின்னாரு. பலூனு தானடா விட்டுட்டு போயேன்டா அப்படின்ன. பலூனு சாதா பலூனாக இருந்தால் விட்டுருப்பேனே, என்னுடைய தலைவருடைய படத்தை போட்டிருந்த பலூனை எடுத்துன்னு போலீஸ் போயிட்டாங்கண்ணே, அந்த பலூனை கொஞ்சம் வாங்கி கொடுக்கணுண்ணே அப்படின்னாரு. அதுக்கு தான் நம்மளுடைய வழக்கறிஞர்கள்லாம் இருக்கிறாங்கல்லடா, எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படின்னா. இல்லைண்ணே, எனக்கு என் தலைவருடைய அந்த பலூனை எனக்கு உடனே வாங்கி கொடுன்னு கேட்டக்கூடிய ஒரு உண்மையான தொண்டன் கேவி தாமு அவர்கள் என்பதை. ஒரு கட்சிக்கு பலூனை மீட்பதற்காக வழக்கறிஞர் அணி இருக்குமா? சட்டம் படித்த வழக்கறிஞர்களை பலூன் ரேஞ்சுக்கு பறக்க விட்டு விட்டார் புஷி ஆனந்த். ஒரு பலூனுக்கு கவலைப்படுகிற அளவுக்கு மாவட்ட செயலாளர் பச்சை மண்ணா இருக்கிறார். தாவேகாவில் இப்படியான கோமாளித்தனங்களை கண்டுதான் விஜயை பார்த்து திமுக பயப்படுகிறது போல. 4. ஜெயலலிதா தனித்து போட்டியிட்டு வெற்றி. 2016 சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதியிலையும் தனியா நின்று ஜெயிச்சு காட்டினார் ஜெயலலிதா என தாவேகா பொதுக்குழுவில் பேசியிருக்கிறார் பிரச்சார பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா. 2016 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் சேக்கு தமிழரசனின் இந்திய குடியரசுக் கட்சி, நடிகர் சரத்குமாருடைய அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி, தனி அரசுடைய தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை, தமிமுன் அன்சாரியின் மனிதநேய ஜனநாயக கட்சி, ஷேக் தாவூத்தின் தமிழ் மாநில முஸ்லீம் லீக், நடிகர் கருணாசின் முக்குளத்தோர் புலிப்படை என 6 கட்சிகள் இடம்பெற்றிருந்தன. அவர்கள் இரட்டை இலை சின்னத்தில் தான் போட்டியிட்டார்கள். அந்த விவரம் தெரியாமல் தான் தாவேகாவிற்கு தேர்தல் வேலை பார்க்க வந்திருக்கிறார் ஆதவ் அர்ஜுனா. 5. அருவருக்கத்தக்க விமர்சனங்கள். அருவருக்கத்தக்க விமர்சனங்கள் வரும்போது ஜெயலலிதா பொறுமையாக பதில் சொன்னார்கள் என்று தாவேகா பொதுக்குழுவில் பேசியிருக்கிறார் ஆதவ் அர்ஜுனா. 2006 உள்ளாட்சி தேர்தல் நடந்தபோது பல இடங்களில் அதிமுக தோற்பதற்கு விஜயகாந்தின் தேமுதிக காரணமாக அமைந்துவிட்டது. அந்த ஆத்திரத்தில் விஜயகாந்த குடிகாரன் என அருவருக்கத்தக்க முறையில் சொன்னவர் ஜெயலலிதா. குடித்துவிட்டு சட்டசபைக்கு வருவதாக விஜயகாந்தை வசைபாடினார். இந்த விஷயங்கள் எதுவுமே ஆதவ் அர்ஜுனாவுக்கு தெரியாதா? பேப்பரை எல்லாம் படிக்க மாட்டீங்களா ப்ரோ? 6. நெருக்கடிகள். பொதுக்குழுவிற்கு மண்டபம் கிடைக்கவில்லை. 2ஆம் ஆண்டு விழாவை மகாபலிபுரத்தில் நடத்த வேண்டியதாகிவிட்டது.
என்றெல்லாம் சொல்லி தாவேகாவிற்கு நெருக்கடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க என திமுகவை சாடினார் விஜய். 2021 சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் மகனுக்காக கட்சி ஆரம்பித்தார். அதனை விஜய் ஏன் ஆதரிக்கவில்லை? அப்பாவுக்கு ஏன் அன்றைக்கு நெருக்கடி கொடுத்தீங்க? அதற்காக அப்பாவிடம் பேச மாட்டேன் என்றெல்லாம் டயலாக் விட்டீர்கள். தான் நடிக்கும் படங்களுக்கு அன்றைக்கு நெருக்கடி வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தானே அப்பா ஆரம்பித்த கட்சியை கண்டித்தீர்கள். அன்றைக்கு விஜய்க்கு என்ன நெருக்கடிகள் இருந்தன என்பதை சொல்ல வேண்டும். 7. விஜய் பேரழிவா? விஜயின் அரசியல் பிரவேசத்தை ஹிரோஷிமா குண்டுவெடிப்புடன் ஒப்பிட்டிருக்கிறார் ஆதவ் அர்ஜுனா. விஜயின் அரசியல் தாக்கத்தை ஜப்பான் மீது அமெரிக்கா வீசிய அணுகுண்டுடன் ஒப்பிட்டு சர்ச்சையை ஏற்படுத்தினார். 2ஆம் உலகப் போரின் போது ஆங்கிலேயர்கள் ஒரு பக்கம் சண்டையிட்டனர், ஹிட்லரும் முசோலினியும் இன்னொரு பக்கம் சண்டையிட்டனர். அமெரிக்கா நிகழ்வுகளை அமைதியாக பார்த்துவிட்டு பின்னர் ஜப்பான் மீது அணுகுண்டுகளை வீசி போரை முடிவுக்கு கொண்டு வந்தது. இன்று உலகின் முதல் நாடு அமெரிக்கா. விஜய் தான் நமக்கு அந்த அணுகுண்டு என்றார் ஆதவ் அர்ஜுனா. ஆதவ் அர்ஜுனா சொன்ன அந்த அணுகுண்டு 2ஆம் உலகப் போரின் போது ஜப்பானின் ஹிரோஷிமா மற்றும் நாகசாகி நகரங்கள் மீது அமெரிக்கா வீசிய அணுகுண்டாகும். அந்த அணுகுண்டு தாக்குதலால் ஹிரோஷிமாவில் அதிகபட்சம் 1,66,000 மக்களும் நாகசாகியில் அதிகபட்சம் 80,000 பேரும் உயிரிழந்தார்கள். இப்படி உயிரிழந்தவர்களுள் பாதி பேர் இரு நகரங்களிலும் குண்டு வீசப்பட்ட முதல் நாளில் கொல்லப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. உலகத்தின் மோசமான பேரழிவை பெருமைக்காக பேசினார் ஆதவ். அதுவும் விஜய் தான் அந்த அணுகுண்டு என்றால் விஜய் பேரழிவை ஏற்படுத்தப் போகிறார் என எடுத்துக்கொள்ளலாமா? நிர்மல்குமார் பிரதர் போன்றவர்கள் அடின்னு அடிக்கிறாங்க, நாமளும் அடிக்கணுமான்னு மனசுக்குள்ள ஒரு யோசனையாகத்தான் இருக்கு என பேசியிருக்கிறார் விஜய். பொதுக்குழு நடந்த அதே தேதியில் 2 வருடத்திற்கு முன்பு அதே நாளில்தான் எடப்பாடியார் என்னும் ஆளுமை என சிடி நிர்மல்குமார் ட்வீட் போட்டார் என்பது ஒரு பொருத்தமான நிகழ்வு.